வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பஃபர் சொல்யூஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ பஃபர் சொல்யூஷன்ஸ்னால் என்ன? த சொல்யூஷன் விச் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் ஆர் ப்ரிவென்ட் த சேஞ்ச் இன் இட்ஸ் பிஹெச். அதாவது நம்ம வந்து ஒரு பிஹெச்சோட சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னா, பிஹெச் அதாவது கலர் இண்டிகேட்டர், சம்டைம்ஸ் வந்து இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன ஆகணும், அது வந்து கலர்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணுமே தவிர அதை தவிர வந்து வேறு என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அது நடக்கக்கூடாது. ஓகே, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் வந்து அது ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகக்கூடாது, பேஸாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஓகே, என்ன ஒரு டிசோசியேஷன் ப்ராசஸும் வந்து நடக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் என்னது பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பஃபர் சொல்யூஷனை பற்றி. அதை என்னன்னு நம்ம இதுலையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரீஃபாக பார்க்கணுன்னா ஏன் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பஃபர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அகெயின் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மோஸ்ட்டாக லேபில் வந்து பஃபர் சொல்யூஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன். ஸோ பஃபர் சொல்யூஷன் வந்து என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு நெசசரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பஃபர் சொல்யூஷன்? அதாவது டு மெயின்டைன் த பிஹெச் லெவல். அதாவது நம்ம என்ன அதை வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ண உடனே அதோட கலர்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதோட என்ன ஒரு ரியாக்ஷன்ஸும் நடக்காது. அதுதான் வந்து டு மெயின்டைன் த பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க in laboratory it is often necessary to maintain a certain pH of the solution in laboratory and industrial process. மோஸ்ட்டாக வந்து இந்த லேப்ஸில், கெமிக்கல்ஸ் லேப்ஸில், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில், ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ் இண்டஸ்ட்ரியில், ஃபுட் இண்டஸ்ட்ரியில், இந்த மாதிரி ஃபுட் அடிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபுட் அடிட்டிவ்ஸில் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக வந்து கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிரப்பு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கலர் ஆட் பண்ணும்போது அதுக்குன்னு பர்டிகுலர் பிஹெச் ரேஞ்ச் இன்னும் வச்சுருப்பாங்க. இந்த கலருக்கு வந்து இந்த பிஹெச் ரேஞ்ச் தான், அந்த பிஹெச் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து பிஹெச் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு இதுவும் நடக்கக்கூடாது, என்ன சொல்றது, சைடு எஃபெக்ட்ஸ் அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. பிஹெச் நம்ம அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க சின்னதாக வந்து சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹோல் ப்ராடக்ட்டுமே மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது மோஸ்ட்டாக எங்கள் லேபில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் வந்து பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பஃபர் சொல்யூஷன்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஆர்ச்சர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பஃபர் சொல்யூஷன். பஃபர் சிஸ்டம்ஸ் ஆர் சிம்பிளி பஃபர். அதாவது பஃபர் சொல்யூஷன்ஸ், அதாவது பஃபர் சொல்யூஷன் என்னது, அமோனியம் குளோரைடோ அமோனியம் ஹைட்ராக்சைடுன்றது பஃபர் சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பஃபர் சொல்யூஷனாக இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எ பஃபர் சொல்யூஷன் இஸ் ஒன் விச் மெயின்டைன் இட்ஸ் பிஹெச் ஃபேர்லி கான்ஸ்டன்ட். அதாவது பிஹெச்சோட வேல்யூ என்னது, டு மெயின்டைன் த பிஹெச் இஸ் அ கான்ஸ்டன்ட். என்ன வேல்யூவில் எடுத்துருக்கிறோமோ, என்ன அந்த இண்டிகேட்டரோட வேல்யூ என்னவோ, சம்டைம்ஸ் 6.2 ஆர் 7.8 சம்திங் என்னமோ இருக்குது. ஓகே, அந்த லெவலில் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தோம்னா, இண்டிகேட்டர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என் பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த ஒர்க்கை மட்டும்தான் அந்த பிஹெச்சோட வேல்யூ இருக்கணும். ஓகே, சப்போஸ் வந்து வேறு ஏதாவது அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நடக்காது. ஓகே, பிகாஸ் ஆஃப் அடிஷனல் ஸ்மால் ஆசிட் ஆர் பேஸ் சப்போஸ் ஆட் பண்ணால், அதாவது பிஹெச் வந்து ஆசிடோ பேஸை வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 8 பாயிண்ட்ல வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னா எனக்கு 10, 15, 20 போச்சுன்னா அந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஹெச்சோட ஒர்க் என்ன, டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட். ஓகே, விச் டஸ் நாட் ஆல்டர் த ரியாக்ஷன், doesn't alter the change of the any chemical reaction. இதுதான் அதோட மெயின். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு சொல்லணும்னா பஃபர் சொல்யூஷன்ஸ் ரெசிஸ்ட் டு சேஞ்ச் இன் இட்ஸ் பிஹெச். பஃபர் சொல்யூஷனோட ஒர்க் என்னது, பிஹெச்சோட சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, எப்போ சேஞ்ச் பண்ணுவோம், பர்டிகுலர் கலர் பீரியட், அதோட வேல்யூ. இப்போ இந்த கலருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்தந்த வேல்யூக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அதோட கலர் சேஞ்சஸ் மோஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ 2 common type of buffer solutions are used. ஸோ என்னென்ன பாருங்க, a weak acid together with a salt of same acid. அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ காமன் அயன் எஃபெக்ட்னா என்னது, சேம் அயன் ப்ரெசென்டாக இருக்கிறத தான் என்ன சொல்கிறாங்க, சேம் அயான்ஸ், அதாவது NH4 இருந்துச்சுன்னா காமன் அயன் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி ரியேஜன்ஸ்க்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களுக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆசிட் பஃபர். ஏன்னா வீக் ஆசிட், அதாவது சேம் ஆசிட், வீக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வீக் ஆசிட் இருந்தது அஸ்டிக் ஆசிட். ஓகே, CH3COOH, இது வந்து அஸ்டிக் ஆசிட். ஓகே, பேஸ் என்னது, ஸ்ட்ராங் பேஸ்ன்றது என்னது, சோடியம் அசிட்டேட். ஓகே, ஸோ சோடியம் அசிட்டேட் இங்கே தான் வந்து என்ன, இது ரெண்டுமே என்னது ஆசிட் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது என்ன கன்வெர்ட் ஆகும்னா CH3COO- ப்ளஸ் H+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த H+ என்னவாகும், லாஸ்ட்டாக எண்ணெயை வச்சா வெளியில் போயிடும். ஓகே, அதர் ரியாக்ஷனை கன்வெர்ட் ஆகும்போது அது லாஸ்ட்டாக எண்ணெயை வச்சா வெளியில் போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து அதோட ரியாக்ஷன், ஆசிட் பஃபருக்கான ரியாக்ஷன்.
பேசிக் பஃபரான ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதாவது வீக் பேஸ் அண்ட் சால்ட், அதாவது சால்ட் வித் ஸ்ட்ராங் ஆசிட், அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட். இங்க பாத்தீங்கன்னா அமோனியா இதுதான் வந்து என்னது காமன் அயான் எஃபெக்ட். சேம் NH4 மாலிகூல்ஸ் பிரசண்டா இருக்கிறதுனால இது என்னது காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா OH மைனஸ் அயான் எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் லோவா இருக்கிறதுனால ஃபாஸ்டா மூவ் பண்ணும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் Cl மைனஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது பஃபர் சொல்யூஷன். ஓகே, ஆல்ரெடி இங்கே பஃபர் ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக அதே தான் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் என்னது CH3 COH வீக் ஆசிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அகைன் சால்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு பஃபர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸ்டேட்டட் த பஃபர் சொல்யூஷன் கண்டெய்னிங் ஈக்விமோலார் அமௌண்ட். அங்கே பாருங்க, இட் இஸ் ஸ்டேட்டட் தட் செகண்ட் பேராகிராஃப், இட் இஸ் ஸ்டேட்டட் தட் த buffer solution containing equimolar compounds. அதோட மோலார் இது வேல்யூ என்னது 0.10 of acetic acid and sodium acetate எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தோட pH ரேஞ்ச் பாருங்க, pH 4.74. ஓகே, இதுதான் வந்து இந்த ரெண்டு ஆசிடுக்கான பஃபர். Okay, so now we proceed to discuss how the addition of small amount of HCl or NaOH. So இது இப்போ ரெண்டு ஆசிட் எடுத்திருக்காங்க, ஒன்று வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்காங்க, இன்னொரு வந்து சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட்டோட ஃபார்முலா என்னது CH3COONA. ஓகே, ஸோ இதுக்கான ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஆசிடோ இல்லை பேஸோ ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிடோ பேஸோ ஆட் பண்ணாங்கன்னா இந்த பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். என்ன பஃபர் சொல்யூஷன், அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட் ஆட் பண்ணும்போது does not alter the chemical reaction. It doesn't change the chemical reaction. அதோட pH வேல்யூ என்னவோ 4.74 அதை மட்டும் தான் கொடுக்கும், கலர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பாருங்க, the pH of the buffer is governed by the equilibrium. equilibrium processல என்ன நடக்கும், again CH3COO minus plus H plus, again திரும்ப இதே backward reaction என்ன நடக்கும், அதே அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் சொல்யூஷன் ஹஸ் ஏ லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் CH3COO மைனஸ் அயான்ஸ். இதில் என்ன இருக்கு, அதிகமாக வந்து CH3COO மைனஸ் அயான்ஸ் இருக்கு. இட் கம்ப்ளீட் த அயனைசேஷன். இது எப்படி அயனைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணால் என்னவா ஃபார்ம் ஆகும், CH3COO மைனஸ் பிளஸ் Na பிளஸ். அதாவது அயான்ஸ் வந்து டிசோசியேட் ஆகிடும், செப்பரேஷன் நடக்கும். ஓகே, ஸோ டிசோசியேட் ஆகிட்டு CH3COO மைனஸ் பிளஸ் Na பிளஸாக மாறிடும். ஓகே, இது செகண்ட் ரியாக்ஷன். ஓகே, இதுதான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் HCl. HClன்றது என்னது, ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஸோ HClன்னு பார்க்கும்போது இங்கே H பிளஸ்ன்றது நான் முன்னாடி கிளாஸ்ல என்ன சொன்னேன், டிக்ரீசஸ் H பிளஸ் அயான்ஸ். ஓகே, ஸோ H பிளஸ் அயான்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுனால த கான்சன்ட்ரேஷன் பை அசோசியேஷன் வித் எக்ஸஸ் ஆஃப் அசிட்டேட் அயான்ஸ் டு ஃபார்ம் அன்அயனைஸ்டு CH3COOH. இங்கே HCl ஆட் பண்ணுறோம். HCl வந்து அசிட்டிக் சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். ஏன் ஆகுதுன்னா அசிட்டேட் அயான்ஸ் வந்து சீக்கிரமா அன்அயனைஸ்ட் ஆகாது, அதாவது சோடியம் அசிட்டேட் இருக்கு இல்லையா, அது சீக்கிரமா வந்து செப்பரேட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம், அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஏன்னா H பிளஸ் அயான்ஸ் என்னது, H பிளஸ் அயானோட வேல்யூனா நியூட்ரலைசேஷன்னா டு கம்ப்ளீட் த ரியாக்ஷன். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3COONA இருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணலாம், அதில் ஒரு அசிட்டிக் ஆசிட்ல CH3COO மைனஸ் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணா என்ன ஆகும், அசிட்டிக் ஆசிடா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இதுதான் நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, டு கம்ப்ளீட் த ரியாக்ஷன். ஸோ அதோட வேலை தான் என்னது, pHோட வேலை தான் என்னது, டு கம்ப்ளீட் த ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் ஆட் பண்ணும். இண்டிகேட்டர் ஆட் பண்ணா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்மளுக்கு என் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பஃபர் சொல்யூஷன் வந்து ஆட் பண்றோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே HCl ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஹவவர் owing to increase the concentration, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, CH3COO மைனஸ், அதாவது அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸ்லைட்லி ரைட் டு இன்க்ரீஸ் H பிளஸ் அயான்ஸ். அந்த H பிளஸ் அயான்ஸ் வந்து ரைட் சைடில் என்ன ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடிஷன் ஆஃப் OH மைனஸ், அதாவது இங்கே ஒரு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ணோன்னே இது என்னவா செப்பரேட் ஆயிடுச்சு, H பிளஸ் CH3COO மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, அகெயின் சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணோன்னே CH3COONA இருக்கு பாருங்க, அங்கே பாருங்க. இப்போ என்னாச்சு, இந்த பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணோடனே என்னது, அடிஷன் ஆஃப் H பிளஸ், இந்த CH3COO மைனஸ் என்னவாச்சு, CH3COO ஆயிடுச்சு. pH ஆட் பண்ணணும், பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே அயனஸ் வந்து செப்பரேட் ஆகுது. எதுல அதிகமாகுது, H பிளஸ் அயான்ஸ்ல தான் ஆகுமே தவிர OH மைனஸ் அயான்ல ஆகாது. பிகாஸ் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ் ஹேவ் higher concentration and higher conductivity because it moves fast ions. H plus ions எப்படி மூவ் ஆகும்னு சொன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் என்னது, மெக்கானிசம் ஆஃப் பஃபர் ஆக்ஷன் ஆஃப் an acid buffer. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் NaOH. ஸோ NaOHல பாருங்க. So when NaOH is added to the buffer solution, so NaOH வந்து அசிட்டிக் ஆசிட்ல ஆட் பண்றாங்க. ஸோ அசிட்டிக் ஆசிட்ல ஆட் பண்ணோம்னா இருக்கும் OH மைனஸ் அயன்ஸ் வந்து எதோட கம்பைன் ஆகும், அசிட்டிக் ஆசிடோட கம்பைன் ஆகும். ஸோ அசிட்டிக் ஆசிடோட கம்பைன் ஆச்சுன்னா அது எப்படி டிசோசியேட் ஆகும்னா CH3CO மைனஸ் அண்ட் H2O வெளியில போயிடும். ஓகே, அந்த Hன்றது என்னது, H2O வெளியில போயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா this the pH buffer solution. இங்க pH ஓட பஃபர் சொல்யூஷன் எப்படி இருக்கு, இஸ் மெயின்டைன் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ஸ். இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, ஏன்னா இது வந்து சீக்கிரமா டிசோசியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பஃபர் அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைட். ஓகே, இட் இஸ் வந்து சேம் லைஸ் அஸ் அன் ஆசிட் பஃபர் அப்பான் அடிஷன் ஆஃப் HCl. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு காமன் அயன் எஃபெக்ட் இருக்கு, NH4OH, NH4Cl. ஓகே, இங்க பிரசன்டா இருக்க NH4OH வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா NH4+, பிகாஸ் ஆஃப் காமன் அயன் எஃபெக்ட். அந்த OHன்றது H2O வெளியில போயிடும், பிகாஸ் pH இஸ் ரிட்டைன்டு. அதாவது OH வந்து ஸ்லோவா மூவ் ஆகுறதுனால H+ கம்பேர்ட் டு தட் OH வந்து ஸ்லோவா மூவ் ஆகுறதுனால இங்க pH வந்து ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ இந்த OH மைனஸ் வந்து எதோட கம்பைன் ஆகுதுன்னா NH4 பிளஸ் அயன்ஸோட கம்பைன் ஆகுது. ஏன்னா ஏன் NH4OH ஓட கம்பைன் ஆகுதுன்னா the buffer solution NH4OH to maintain the pH. இங்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் என்ன பண்ணுது, pH மெயின்டைன் பண்ணுது. இங்க பாருங்க, இங்க பஃபர் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்காங்க. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு என்னவா செப்பரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன்ல ஒன்னு வந்து NH4+, இன்னொரு வந்து OH- ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம H+ ஆட் பண்ண உடனே இங்க வந்து ஒரு ஹைட்ரஜனோ, அதாவது ஒரு ஆசிட் ஆட் பண்ண உடனே இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா அது எப்படி வெளியில போகும் அப்படின்னா HCl ஆட் பண்ண உடனே இது எப்படி வெளியில போகும்னா H2O வெளியில போயிடும். ஓகே, அதே மாதிரி அமோனியம் குளோரைட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு OH- ஆட் பண்ண போறோம் பஃபர் சொல்யூஷன்ல, அதாவது அமோனியம் ஹைட்ராக்சைடு. இங்க அமோனியான்றது என்னது, காமன் அயன் எஃபெக்ட். அப்போ இது என்னவா வெளியில போகும், NH4OH வெளியில போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் பஃபர் ஆக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். ஸோ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், the pH of an acid buffer can be calculated. அதாவது pH ஆசிட், pHல் பிரசன்ட் ஆயிருக்க ஆசிட் பஃபரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். எதை கான்ஸ்டன்டா வச்சுக்க போறோம், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன்ன்றது என்னது, H+ அயன்ஸோ இல்ல ஒரு OH- அயன்ஸோ செப்பரேட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிசோசியேஷனோட சிம்பிள் என்னது, Ka. ஓகே, Kன்றது கான்ஸ்டன்ட், Aன்றது அதோட சிம்பிள். ஓகே, டிசோசியேஷன் கான்ஸ்டன்டோட சிம்பிள் ஆஃப் த வீக் ஆசிட். ஓகே, அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆசிட் அண்ட் த சால்ட் யூஸ்டு. இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஆசிடையும் சால்ட்டையும். ஓகே, வீக் ஆசிட் ஆர் சால்ட், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என்ன பண்ண போறாங்க, இதை வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா, இங்க பாருங்க, the dissociation expression of the weak acid. so weak acid ஓட ஃபார்முலா என்னது, HA. weak acid வந்து HA ன்னு எழுதிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம், maybe represent as HA equilibrium. HA equilibriumல போட்டுனா என்ன ஃபார்ம் ஆகும், H+ + A-. அதே பேக்வர்ட் ரியாக்ஷன்ல அகெயின் HA-வா மாறிடும். ஓகே, அகைன் ரிப்பீட் பண்றேன், dissociation expression of weak acid. weak acid ஓட ஃபார்முலா HA-வா போட்டிருக்காங்க. ஸோ HA வந்து irreversible ஃபார்ம்ல H++ A- ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்க, இங்க வந்து Kன்றது என்னது, dissociation constant. ஸோ கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால இது என்னவா கன்வெர்ட் ஆகும், H+ கான்சன்ட்ரேஷன் அகெயின் A- கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA கான்சன்ட்ரேஷன். ஓகே, இது ஃபார்முலா. Ka equal to Kaன்றது டிசோசியேஷன் கான்ஸ்டன்டா வச்சுட்டு இங்க H+ கான்சன்ட்ரேஷன் A- கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA-வா வந்துச்சு. இதை இப்படியும் எழுதலாமா, H+ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல வந்துச்சுன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்ப HA மேல போயிடும், K இந்த வந்து Ka வரும், K வந்து டிவைடட் பை A-. ஓகே, இது ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். So next பாத்தீங்கன்னா the weak acid is only slightly dissociated. இங்க weak acid மட்டும் என்ன ஆகும், weak acid என்னது, H+ acid, அதாவது H மட்டும் ஆகும் ஸ்லைடா dissociate ஆகும். ஓகே, and this dissociation is further depressed by the addition of salt. இது எப்படி அகைன் இது எப்படி வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது இது எப்படி ஃபர்தரா டிஸ்பர்ஸ் ஆகும்னா, டிப்ரெஸ்ட் ஆகும்னா, வெளில போகும்னா Na+ A- வெளியில போகும். பிகாஸ் இட் கண்டைன்ஸ் ஒன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சால்ட்ல என்ன இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, which provides a A- ion. so A- ionsல என்ன இருக்கு, காமன் அயன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா HA இங்க ஒரு A- இருக்கு. அப்ப ஏன்றது என்னது, இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்ப என்னாகும், இங்க காமன் அயன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும். So as a result, the equilibrium concentration of the
unionized acid is nearly equal to the initial concentration of the acid. அதாவது இந்த ஈக்குவலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த HA இருக்கு, H+A- இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? அன்அயனைஸ்ட் ஆசிட், அதாவது டிசோசியேட் ஆகல, ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகல, பிகாஸ் ஆஃப் காமன் அயன் எஃபெக்ட்னால டிசோசியேட் ஆகல, ஈக்குவல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இது எதோட ஈக்குவலா இருக்கு? ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பிளஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கூட ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the equilibrium concentration A minus is presumed to be equal to the initial concentration of the salt. அந்த anion, அந்த A minus ions-ம் எதோட ஈக்குவலா இருக்கு? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண சால்ட்டோட என்ன இருக்கு? ஈக்குவலா இருக்கு. Since it is added, salt is added, since it is completely dissociated. Again நம்ம the A minusல நம்ம salt ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்தரா வந்து டிசோசியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஃபுல் பேராகிராஃபா இப்படி எழுதியிருக்காங்க. H+ கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க ஈக்குவல் டு KA. Kன்றது என்னது? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். இங்க ஆசிட் தான் என்னது? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஆசிட் ஆட் பண்ணிருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆடட் ஆசிட் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சால்ட், தட் ஆஃப் த சால்ட் இஸ் யூஸ்டு. அப்புறம் என்ன ஃபர்தரா ஒரு ஆசிட்ல சால்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைனல். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க? லாக்ரிதம்ஸ் ஆன் போத் நெகட்டிவ் லாக்ரிதம். ஓகே, மைனஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க, மைனஸ் நெகட்டிவ் லாக்ஸ். ஓகே, நெகட்டிவ் லாக்ஸ் ஆஃப் போத் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2. ஸோ H+ல வந்து நம்ம லாக்ரிதம் ஆட் பண்றோம். எப்படி ஆட் பண்றோம் பாருங்க. மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA. அப்போ இன்டுன்றது அந்த பக்கம் போகும்போது மைனஸ். ஓகே, மைனஸ் லாக் ஆசிட் டிவைடட் பை சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதர்வைஸ் இது எப்படி எழுதலாமா? pH மாத்தலாம். ஸோ மைனஸ் லாக் H+ ஈக்குவல் டு pH, இது வந்து ஃபார்முலா. ஓகே, ஆர் அண்ட் மைனஸ் லாக் KA இஸ் ஈக்குவல் டு pKa. ஓகே, மைனஸ் லாக் H+ ஈக்குவல் டு pH அண்ட் மைனஸ் லாக் KA ஈக்குவல் டு pKa. அந்த ஆசிடும் சால்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அங்கே கேயோட வேல்யூ என்னது? pKa. ஆசிட் சால்ட்டோட வேல்யூ வந்து K ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம அகைன் டிஸ்கஸ் பண்ணோம்னா என்னவா ஃபார்ம் ஆகலாம்? அந்த pH கொண்டு போயிட்டு காமனா போடலாம். காமனா pH ஈக்குவல் டு pKa மைனஸ், ஸோ pH ஈக்குவல் டு pKa மைனஸ் லாக் ஆசிட் பை சால்ட். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை சால்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pKa பிளஸ் லாக், அந்த பக்கம் போனோடனே நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ pKa பிளஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் டிவைடட் பை ஆசிட். ஸோ ஹென்ஸ் pH ஈக்குவல் டு pKa plus log acid by salt. This relationship is called Henderson-Hasselbalch equation. இது important 5 mark question மா. சரிங்களா, ரொம்ப ரொம்ப important 5 mark questionsல இது கேட்பாங்க. சரிங்களா, Henderson-Hasselbalch equation. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு என்ன பாருங்க? வாட்டர் இஸ் எ வீக் எலக்ட்ரோலைட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்டரோட என்னது? வீக் எலக்ட்ரோலைட். ஸோ வீக் எலக்ட்ரோலைட்னால த டிசோசியேஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஆஃப் வாட்டர் கேன் பி கன்சிடர். ஸோ டிசோசியேஷன்ன்றது என்னது? அகெயின் செப்பரேஷன். ஸோ செப்பரேஷன் ஆகிற ஈக்குவலிபிரியம் ப்ராசஸில் செப்பரேஷனை ஆகிற வாட்டர் மாலிகுல்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2H2O ரிவர்சபிள், irreversible H3O plus OH minus. ஓகே, அதாவது 2H2O வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்திருக்காங்க. இது என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்க? H3O plus OH minus டிசோசியேட் ஆயிடுச்சு. அக்கார்டிங் டு தி லா ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ K equilibrium equal to, ஸோ K equilibrium எடுத்துக்கிட்டாங்க, ஈக்குவலிபிரியம் பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க, ஈக்குவல் டு H3O plus OH minus concentration. H3O plus என்னது? ஹைட்ரோனியம் அயான். ஓகே, H3O plus concentration of OH minus ion divided by H2O பவர். ஓகே, ஸோ இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லிட்டு. ஓகே, சம்டைம்ஸ் கேட்கலாம், கேட்காமலே போகலாம். ஸோ இந்த வந்து சின்ஸ் வாட்டர் ஆஸ் ஏ சால்வெண்ட், ஸோ வாட்டரோட வேலை என்னது? எப்பவுமே சால்வெண்ட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வாட்டரை வந்து சால்வெண்ட்டாக தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் வாட்டர் இஸ் சால்வெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸஸ். ஸோ வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வாட்டர் என்ன பண்ணுவோம்? சால்ட்டில் எப்பவுமே வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏன் எக்ஸஸாக ஆட் பண்ணுறோம்னா பிகாஸ் இட் சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் டியூ டு த டிசோசியேஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ கான்சன்ட்ரேஷனை வந்து அதாவது ரொம்ப டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செப்பரேட் ஆகிடும், டிசோசியேட் ஆகிடும் சொல்லிங்களா. டிசோசியேஷன் ஆகிறத வந்து சீக்கிரமாக வந்து அது இது பண்ணிடும். ஓகே, ஹென்ஸ் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இஸ் அசீம் டு பி கான்ஸ்டன்ட். இப்போ வாட்டரை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க? கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? K equilibrium, K அங்கே பாருங்க மேலே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பாருங்க, K equilibrium
H2O ஸ்கொயர் அந்த கீழே என்ன சொல்றது டிவைடட் பைல இருக்கிறத வந்து நம்ம மேலே போட்டுக்கிட்டோம். ஓகே, சைடில் போட்டுக்கிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகே, K ஈக்குவலிபிரியம் H2O ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே மேலே இருக்கிறத ப்ராடக்ட் அப்படியே எழுதலாம் H3O plus OH minus. ஓகே, ஸோ இதுக்கு வந்து காமனாக என்ன கொடுக்கலாம் KW. KWன்றது என்னது அயனிக் ப்ராடக்டை தான் வந்து KWன்னு சொல்லுவாங்க. ஓகே, Kன்றது கான்ஸ்டன்ட், Wன்றது அயனிக் ப்ராடக்டோட சிம்பிள், அதாவது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட சிம்பிள், அதை தான் வந்து KWன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த கான்ஸ்டன்ட் KW இஸ் கால்ட் அஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இஸ் கிவன் பை த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஹைட்ரோனியம் அயான் சொன்னோம் இல்லையா H3O plus M. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 298 Kelvin. So K ionic solubility of water oda value parunga 1 into 10 to inverse minus 14 mole inverse dm inverse 6. இதுதான் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னான்னு கேட்டால் நீங்கள் அந்த ஈக்குவேஷன் ரைட் பண்ணிவிட்டு அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுங்க, அப்புறம் அதோட கெல்வினோட வேல்யூ எழுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட். ஸோ ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் டிசோஷியேட்டட் டு எ வெரி ஸ்மால் எக்ஸஸ் இன்டு H plus அயான். அதாவது வாட்டர் வந்து எப்படி டிசோஷியேட் ஆகுதுன்னு பாருங்கள், வெரி ஸ்மால் எக்ஸ்டென்ட், அதாவது கொஞ்சமாக தான் வந்து வாட்டர் வந்து டிசோஷியேட் ஆகுது. H ப்ளஸும் அண்ட் OH மைனஸும் அயன்ஸும் வந்து அதிகமாக ஹைட்ராலிசிஸ் ஆகலை. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர்னு ஒன்று பண்ணுவீங்க. ஓகே, வாட்ச் ஸ்டாப் கிளாக் வச்சு வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர்னு ஒன்று பண்ணுவீங்க, டைட்ரேஷன் மாதிரி தான். ஓகே, 60 minutes இதில் கவுண்டிங்கில் வந்து அது எப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வச்சுட்டு டைட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் ஃபிசிக்கல் நிறைய ப்ராக்டிகல்ஸில் வரது தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? So water is dissociated to a very small extent into H plus and OH minus ion. Okay, water வந்து எப்படி dissociate ஆகுது, very small amount dissociate ஆகுது H plus OH minus ions. ஆல்ரெடி நம்மளுக்கு வாட்டரோட ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் தெரியும் இல்லையா, H plus and OH minus. ஓகே, இதுதான் வந்து வாட்டரோட ஈக்குவலிபிரியம். ஸோ இந்த பியூர் வாட்டர், ஸோ பியூர் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பாருங்க H plus ions and OH minus ion equal to each other. அதாவது H plusம் OH minus ions எப்படி இருக்கு, பியூர் வாட்டர்ல ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸோ பியூர் வாட்டர் therefore இட்ஸ் நியூட்ரல். ஸோ H plusம் OH minusம் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த பியூர் வாட்டர் எப்படி இருக்கு, நியூட்ரலா இருக்கு. அப்ப நியூட்ரல் ஈக்குவல் டு மோர் தென் 7 இல்ல, லெஸ் தென் 7 இல்ல. ஓகே, ஈக்குவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா salts are strong electrolytes. saltsன்றது என்னது, எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஏன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்றோம், சீக்கிரமா என்ன ஆகும், அது வந்து டிசோஷியேட் ஆயிடும், எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம், ஃபார் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் ஒரு பேஸோ ஆசிடோ பேஸோ எடுத்துக்கிறோம், அதை உடனே நம்ம வாட்டரை டிசால்வ் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஒரு சிலது வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும், ஒரு சில ஆர்கானிக் சால்வன்ஸில் வந்து சீக்கிரமாக வந்து டிசோஷியேட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வென் டிசால்வ்ட் இன் வாட்டர் த டிசோஷியேட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி இன் டு த பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ். அதாவது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். பிகாஸ் ஆஃப் அதில் ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது, கேட்டயான். நெகட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸ்ன்றது ஆனயன். ஓகே, அதாவது வாட்டரில் டிசால்வ் பண்ணனா, அந்த எலக்ட்ராலிசிஸ் ஏதாவது ஒரு சால்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணனா சீக்கிரமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். ஓகே, இன் சம் ஆஃப் த சால்ட்ஸ் the anion of the salt react with H plus ion. அதாவது ஒரு சில சால்ட்டில் என்ன ஆகும்னா இந்த ஆனயான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சால்ட் அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும், H plus ஓட ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த வாட்டர் thereby lowering the concentration of H plus ion. அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H plus அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். எதில், வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H plus அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும் ஏதாவது ஒரு ஆனயான் ப்ரெசென்ட் ஆகுதுச்சுன்னா. Since the product of H plus concentration ion and OH minus ions is a constant. அப்படி இருந்தும் கூட ஆனயான்ல H plus இருந்துச்சுன்னா கூட, வாட்டர்லயும் H plus இருக்கு, ஏதோ ஒரு எடுத்திருக்கிற சால்ட்லயும் H plus இருந்துச்சுன்னா கூட அதோட கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க பாருங்க H plus plus OH minus equal to KW. KWன்றது என்னது, அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் த வாட்டர். ஓகே, அதுதான் KW ஈக்குவலா இருக்கு.
Therefore, the OH minus ions, the concentration of the OH minus ions solution increases. So அதனால தான் என்ன ஆகும், அதோட concentration OH minus ion concentration என்ன ஆகுது, increase ஆகுது. The solution therefore becomes alkaline. So அதனால தான் water என்ன solvent யூஸ் பண்றாங்க, alkali base யூஸ் பண்றாங்க. Okay. So next பாத்தீங்கன்னா, in case of the some other salts, ஏதாவது ஒரு salts, ஏதோ salt எடுத்துக்கணும்னா the cation of the salt react with OH minus ion, அது positive charge OH minus ion ஓட react ஆச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் என்ன பண்ணும், வாட்டர்ல கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க, by water thereby lowering the concentration of the OH minus ions in solution. So present ஆகிற சொல்யூஷன்ல the OH minus ion கான்சன்ட்ரேஷனோட என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அயனிக் solubility of waterோட வேல்யூ என்னது, கான்ஸ்டன்ட். KW is a constant. The concentration of H plus ions of the solution is increases. Okay, so the solution become acidic. Okay, நம்ம சால்ட்லயும் ஆட் பண்ண, அதாவது கேட்டைன்ல ஆட் பண்ணாலும் சரி, ஆனயன் ஆட் பண்ணாலும் சரி, அதோட அயனிக் ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதுக்காக தான் இவ்வளவு டிஸ்கஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the phenomenon of the attraction of, so இதுக்குள்ள நடக்கிற interactions. Okay, H plus and அதாவது H plus OH minus anions and cations of the salt, the H plus and OH minus ion furnishing by the water yielding acid or base. Okay, alkaline. அந்த H plus OH minus ஈக்குவலா இருக்கிறதுனால அது ஆசிடா இருக்கலாம், ஆல்கலினா இருக்கலாம். இட்ஸ் சம்டைம்ஸ் ஈவன் நியூட்ரல். ஓகே, நியூட்ரலா இருந்தா இட்ஸ் நோன் அஸ் அ சால்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ ஈக்குவலாக இருக்கு, வாட்டர் ஈல்டிங் த, ஸோ வாட்டரில் வந்து ஒன்று ஆசிடும் கிடைக்குது, பேஸும் கிடைக்குது. ஸோ ஆல்வேஸ் பிகம்ஸ் அ நியூட்ரல் சொல்யூஷன். திஸ் இஸ் நோன் அஸ் அ சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. H பிளஸும் OH மைனஸ் அயான்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so next பாத்தீங்கன்னா, hydrolysis may also be considered as a reverse neutralization. Reverse neutralization என்னது, இங்க H plus OH minus ions ஃபார்ம் ஆனதுல நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது H2O மாறிடும். ஓகே, அதுதான் வந்து reverse neutralization. Neutralization to complete the reaction. Okay, so it become neutralization நடக்கும்போது it becomes undissociated. ஏன் undissociated ஆகல, கம்பைன் ஆயிடும், H plus OH minus H2O ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so it involves almost a complete the disappearance. So மோஸ்டா இது என்ன ஆகும், H plus and OH minus ions disappearance ஆகிறத வந்து மோஸ்டா இது வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஓகே, so hydrolysis on other hand that leads to the formation of H plus ions or OH minus ions. So for a steady hydrolysis, it is convenient to divide the salts into four category. So hydrolysis பொறுத்த வரைக்கும் 4 categoriesல வந்து செப்பரேட் பண்றாங்க. So first category பாத்தீங்கன்னா salts of strong acid and the strong base. So strong acid strong base ஓட என்ன ரியாக்ட் பண்றாங்க, potassium chloride and sodium nitrate ரியாக்ட் பண்றாங்க. Okay, again weak acid ஓட strong base ஓட potassium cyanide and sodium acetate என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. So next பாத்தீங்கன்னா salts of strong acid and weak base, அதோட என்ன பண்றாங்க, such as ammonium chloride again aniline hydrochloride ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா salt of weak acid and weak base such as ammonium acetate வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ அகெயின் பாருங்க, இங்கே வந்து 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க ஹைட்ராலிசிஸோட கேரக்டர்ஸை. சால்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் பிரிச்சிருக்காங்க. அண்ட் பேசஸ் சச்சஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சோடியம் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் இதோட இது பண்ணுறாங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு சோடியம் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் டு நாட் ஹைட்ராலிசிஸ். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொட்டாசியம் குளோரைட், ஸோ ஃபார் example potassium chloride எடுத்துக்கிட்டோம்னா when it is dissolved in water its ions of K plus and Cl minus have no tendency to react with H plus and OH minus ions. அதாவது potassium chloride வந்து எதோட ரியாக்ட் ஆகாது, HCl ஓட ரியாக்ட் ஆகாது, பிகாஸ் H plus and OH minus ions இருக்கு. ஸோ அது வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் அ பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் வித் இன்ட்ராக்ஷன். ஏன்னா இன்ட்ராக்ஷன் நடக்குது, KOH and HCl ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால
இது வந்து கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகிக்குது. நம்ம பொட்டாசியம் குளோரைடை வாட்டரில் ஆட் பண்ணோன்னா அது வந்து ஒன்று KOHஆ ஃபார்ம் ஆகும், இன்னும் வந்து HCl போயிடும். ஓகே, டிசோஷியேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கன்சிக்வெண்ட்லி there is no change in the concentration of H+ ions or themselves almost completely undissociated. ஸோ H+ ions and OH- ions வந்து சொல்யூஷன் வந்து கண்டினியூஸ் ஆகிறதுல இட் பிகம்ஸ் ரிமைன்ஸ் நியூட்ரல். அதாவது KOH HCl இருக்கிறதுனால இது வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the salt of strong acid and strong base do not undergo hydrolysis. ஸோ ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் என்ன ஆகாது, இது கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ வீக் ஆசிடோட ஃபார்முலா என்னது, CH3COONA அப்புறம் CH3COONA. இது வந்து வீக் ஆசிட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இட் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ் டு கிவ் த ஆல்கலைன் சொல்யூஷன். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்னவா ஃபார்ம் ஆகிடும், பேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ பேஸாக ஃபார்ம் ஆகிறதுனால சோடியம் அசிட்டேட், ஸோ எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்காங்க, சோடியம் அசிட்டேட் எடுத்திருக்காங்க. இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா இதுவும் எப்படி டிசோஷியேட் ஆகும், சோடியம் அசிட்டேட் CH3CONA மாறிடும். ஓகே, ஸோ CH3CONA நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இது எப்படி செப்பரேட் ஆகும்னா CH3COO minus plus Na plus. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், the acetate ions will take up some of the H plus ions. ஸோ இதில் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆசிட் ஆட் பண்ணால் தான் என்ன ஆகும், இது டிசோஷியேட் ஆகும். டிசோஷியேட் வாட்டர் CH3COO minus. ஸோ H plus வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால இது அப்புறமா தான் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு இது வந்து இதுவும் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகாது. நம்ம ஃபர்தர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆட் பண்ணால் தான் வந்து இது டிசோசியேஷன் நடக்கும் வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட அயனிக் சாலிபிலிட்டி பாருங்கள், KW = எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக ஹைட்ராலிசிஸ் நடக்காது. பிகாஸ் ஆஃப் இட் டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான்ஸ் பிரசன்ட் இன் த OH- அயான். அசிட்டிக் ஆசிட் பிரசன்ட் ஆகிக்கிற OH- அயான் என்ன பண்ணும், கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் H+ அயான். ஸோ இட் பிகம்ஸ் இது எப்பவுமே என்னவும் பேஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.